பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வந்து ஆவியின் கனிகள்ல கடைசி ஆவியின் கனி இச்சையடக்கம் குறித்து நம்ம வந்து பார்க்க போறோம். இச்சையடக்கம் அப்படின்னா ஆசைகளை கண்ட்ரோல் பண்றது. மனுஷனுக்கு ஏராளமான ஆசைகள் இருக்கலாம். இந்த உலகத்துல இருக்க நிறைய விதமான பொருள்கள் மேல, மனுஷங்க மேல இந்த மாதிரி ஆசைகள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கு. எல்லா மனுஷனுக்குமே ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த ஆசை வந்து ஒரு லெவலுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது வந்து பாவமா மாறிடும். அதனாலதான் ஆசைகளை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும், ஆசைய அடக்கி வாழ தெரியணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஆவியின் கனிகளை இச்சை அடக்கம் அப்படின்னு நம்ம ஒண்ணு பாக்குறோம். கடவுள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு டைம் வச்சிருக்காரு. நம்மளை உயர்த்துறக்கும், நம்ம ஆசைப்படுறத கொடுக்கறக்கும் ஒரு டைம் வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி நம்ம அவர் வச்சிருக்க டைமுக்கு முன்னாடி நம்ம போராடிட்டு இருந்தோம் அப்படின்னா அது தப்பான வழியில முடிஞ்சிடும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருக்கு எந்த டைம்ல நம்மளை உயர்த்தணும், நம்மளுக்கு தேவையானதை கொடுக்கணும், நம்ம ஆசைப்படுறதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த டைம் வரைக்கும் நம்ம வந்து ரஷ் பண்ணாம, நம்மளா முயற்சி பண்ணி தோத்து போகாம நம்ம என்ன பண்ணணும்னா கடவுளுடைய டைமுக்கு வெயிட் பண்ணி அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அவருடைய கைக்குள்ள அடங்கி இருந்தோம் அப்படின்னா அவரோட டைம் வரும்போது நம்ம வந்து பெரிய இடத்தை வந்து அடைய முடியும். இந்த ஆசைகளை வந்து அடக்கி வாழ்றது அப்படிங்கிறது கிறிஸ்தவனுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதுவும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடுறோமா, நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையும் சிலுவையில் அறிஞ்சிடறோம். நம்மளுக்கு இன்னும் எந்த ஆசையுமே கிடையாது. கடவுள் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய ஒரு குறிக்கோளா இருக்கணும். எனக்குன்னு எதுவும் இல்லை, இனி எல்லாமே அவர் தான், இனி நான் அல்ல அவரே என்னில் வாழ்கிறார்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு வந்துடணும். அப்படி நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கடவுளுக்காக வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த பூமியிலயும் நம்ம வாழ்றது ரொம்ப ஈஸியாயிரும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம வந்து ஜாலியா நம்ம லைஃபை வாழலாம். கவலை கஷ்டம் எதுவுமே இருக்காது. கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு நிம்மதியா இருந்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா பரலோகம் போறக்கும் இது நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறத விட நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் மாற்றுவார். தேங்க்யூ.